அது ஒரு அழகான புறநகர் பகுதி. இப்போதான் புதுசா கட்டியிருந்தாங்க. கோடை விடுமுறைன்றதுனால தன்னோட தாத்தாவை பார்க்கறதுக்காக மிதுன் வந்திருந்தான். டேய் மிதுன், ஒரு வயசானவன் கூட பார்க்காம இந்த தாத்தா கிட்ட கதை சொல்லு கதை சொல்லுன்னு ஒரே டார்ச்சர் பண்ற. நானும் 15 கதையை சொல்லிட்டேன். ஓ, நீ சொன்னதெல்லாம் கதையா மேன்? ஒரு ஊர்ல ராஜா இருந்தாரு, ஒரு ராணி இருந்தாங்க. ஷிட், இந்த கதையெல்லாம் நான் எப்போவோ கேட்டாச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஹாரர் ஸ்டோரி சொல்லு, அப்போதான் நான் தூங்க வருவேன். டேய், ஹாரர் ஸ்டோரி சொல்லணும்னா என் கல்யாண கதையத்தான் உனக்கு சொல்லணும். மரியாதையா பெட்ல படுக்கவா. நீ படுத்துட்டு இருக்கும் போதே தாத்தா உனக்கு கதை சொல்லுவேன், சரியா? ஒரு வழியா மிதுனை சமாதானப்படுத்தி பெட்ல தூங்க வச்சிட்டாரு. ஆனா அன்னைக்கு என்னவோ மிதுனுக்கு தூக்கமே வரல. பாதி தூக்கத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தான். என்ன பண்ணலாம், தூக்கமே வரல. தாத்தா எழுப்பலாமா? தூக்கம் வராத மிதுன் தாத்தாவை எழுப்பி, தாத்தா நல்லா தூக்கம் வர மாதிரி ஒரு கதை சொல்லு தாத்தா. ஆனா கண்டிப்பா எனக்கு பேய் கதை தான் வேணும் சொல்லிட்டேன். விட மாட்டான் போலியே. சரி, பேய் கதை தானே கேட்டேன், சரிடா, உனக்காக ஒரு நல்ல பேய் கதை சொல்றேன். ஆனா அது ரொம்ப பயங்கரமான பேய் கதை. அந்த கதையை நினைக்கும் போது எனக்கே பயமா இருக்கு. அது அவ்வளவு பயங்கரமான மிதுனோட தாத்தா அவனுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தாவும் அவருடைய பேரன் சிவாவும் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டதுனால அவரோட பேரன் சிவாவுக்கு ரொம்ப அசதியா இருந்ததுனால அவனால நடக்க முடியல. தாத்தா, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்கோம், என்னால இனிமே நடக்க முடியாது, கால் ரொம்ப வலிக்குது தாத்தா, எங்கேயாவது பக்கத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறமா போலாம் தாத்தா. என்னது ஓய்வா? இவங்க என்ன சொல்றா? இந்த காடை பத்தி தெரியாம பேசுறானே. சிவா கேட்டுக்கிட்டதுனால தாத்தா வேற வழி இல்லாம அங்க ஒரு நெருப்பு மூட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்து இளைப்பாருனாங்க. அட என்ன தாத்தா, நீ வந்ததுல இருந்து ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஒரு பயங்கரமான காடு அப்படின்றது தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவரு பேரன் கிட்ட சொல்லி அவனை பயமுறுத்த வேண்டான்னு நினைச்சாரு. சிவா, இங்க பாரு, தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அத மனசுல வச்சுக்கோ. இந்த காடு ரொம்ப பயங்கரமானது. பயங்கரமானதுன்னா என்ன அர்த்தம் தாத்தா? ஏன் இந்த காட்டுல என்ன பெரிய பெரிய பேய் இருக்கா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த காட்டுல நீ பாக்குற எதையுமே நீ நம்ப கூடாது, எதையுமே நீ தொடக்கூடாது. இந்த காட்டை விட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பணும், வா. அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல காலையில விடிஞ்சிருச்சு. ஆனாலும் அவங்க பயணம் தொடர்ந்தது. அவங்க நடந்து போன பாதையில அவங்களுக்கே தெரியாம ஒரு பயங்கரமான பேய் அவங்கள பின்தொடர்ந்து வந்தது. ரொம்ப நாளா அகோர பசியில இருந்த அந்த பேய்க்கு அவங்க 2 பேரை பார்த்ததும் எப்படியாவது அவங்கள சாப்பிடணும்னு அவ ஆசைப்பட்டா. தாத்தா, இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல எவ்வளவு அழகான பூக்கள் இருக்கு. எனக்கு இந்த பூக்களை பறிக்கணும்னு ஆசையா இருக்கு தாத்தா. சிவா, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிருக்கேன்ல, இங்க இருக்க எதையுமே தொடக்கூடாதுப்பா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத அந்த ஓரமா ஒரு மரத்து மேல இருந்து அந்த பேய் கேட்டுட்டு இருந்துச்சு. தொடு, எதையாவது தொடு, நான் உன்னை தூக்கணும் அப்படின்னு அந்த பேய் ரொம்ப பசியில அவங்கள சாப்பிட்ற ஆர்வத்துல கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பேய் சொன்ன எதுவுமே அவங்க காதுக்கு கேட்கவே இல்லை. தாத்தா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த பூவை பறிக்க தான் போறேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு தாத்தா, எனக்கு இது வேணும். சிவா ரொம்ப அடம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான். தாத்தாவுக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. சிவா, இந்த காடை பத்தி நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன். சுத்தி நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. சொன்னா கேளுடா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம்டா. அப்போ அவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத போது ஒரு காக்கா அங்க வந்து அந்த பூ மேல உட்காந்துச்சு. அத பார்த்ததும் 2 பேருக்கும் ரொம்ப பயமாய் போச்சு. அந்த காக்கா வேற யாரும் இல்ல, அந்த காட்டுக்கு சொந்தக்காரியான அந்த பயங்கரமான பேய் அவங்க 2 பேரையும் தொட வைக்கிறதுக்காக தான் காக்காவா உருமாறி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. தாத்தா, இந்த காக்காவை துரத்தி விட்டுமா தாத்தா? இது ஏன் குறுக்க வந்து உட்கார்ந்துருக்கு நான் பூ பறிக்கும் போது? அவங்களுக்கு பக்கத்திலேயே அமைதியா நின்றுட்டு இருந்த பேய் எப்படா அவன் தொடுவான் அப்படின்னு காத்துட்டு இருந்துச்சு. சிவா, நான் சொல்றத கேளு, எதையுமே தொடாத. இது எல்லாமே தப்பா இருக்கு. தொடு குட்டி பையா, நீ தொட்ட உடனே உன்னை தூக்கிடுவேன். இந்த பேய் அவங்க பக்கத்துல நிக்கிறது அவங்களுக்கே தெரியல. என்ன தாத்தா, எப்ப பார்த்தாலும் இதை தொடாத அதை தொடாதன்னு சொல்லிட்டே இருக்கிற? இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு, இதை விட்டுட்டு போகுது எனக்கு மனசே இல்லை தாத்தா. அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போன உடனே, எங்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களாடா? உங்களை தூக்காம நான் விட மாட்டேன். என்னோட அகோர பசிக்கு நீங்க தான் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சுது. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா, தாத்தா அங்க பாரு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுக்கலாம் தாத்தா
அப்படின்னு சிவா சொன்னதை கேட்டுட்டு தாத்தாவும் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. இந்த அமானுஷமான காட்டுல இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு வீட்டுல கூட கொஞ்சம் நம்ம பாதுகாப்பா இருக்கலாமேன்னு தாத்தா யோசிச்சாரு. என்ன தாத்தா மச நின்னுட்டு இருக்க? இப்போ நீ கதவை தட்டுவியா மாட்டியா? என்ன எதையுமே தொடக்கூடாது அதை தானே சொல்ல போற? ஆமாண்டா, எதையுமே தொடக்கூடாது. உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. சரியான வாளா இருக்கிறிய நீ. எதுக்காவது பயப்படுறியாடா நீ? உன்னையெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களாடா? சரி சரி, தட்டி தொலைக்கிறேன்டா. யாராவது இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாராவது கதவை அம்மா, என்னடா இது? இவ்வளோ பெரிய காக்கா. வா வா, வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். எனக்கு என்னவோ பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சிவாவும் வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போற இடம் எல்லாமே ஆவிகள் நிறைஞ்சிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே அவங்க 2 பேர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. கொஞ்ச தூரம் போனதும் நிறைய மாம்பழங்கள் இருக்கிற மாமரத்தை அவங்க பார்த்தாங்க. தாத்தா அங்க பாரு, எவ்வளோ மாம்பழங்கள், எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? ஜாலி ஜாலி. எனக்கு எல்லா மாம்பழங்களும் வேணும், எனக்கு எல்லாமே வேணும். இதுல இருக்க ஒண்ணு கூட விடாம நான் சாப்பிடுவேன் தாத்தா. இதை நான் கண்டிப்பா பறிக்க தான் போறேன். தயவு செஞ்சு இதை தொடாத அதை தொடாதன்னு சொல்லாத, எனக்கு ரொம்ப பசிக்குது தாத்தா. சிவாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அது நடந்துடுச்சு. ரொம்ப பசியில இருந்த சிவா திடுதிடுன்னு வேகமா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். ஐயோ சிவா, என்ன காரியம் பண்ணிட்டடா? டேய் இறங்குடா. டேய் ஏறாதடா, இறங்குடா, எதையும் தொட்டுறாதடா சிவா அப்படின்னு கீழே நின்னுட்டு தாத்தா எவ்வளவோ கத்தி பார்த்தாரு. ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல. அப்படின்னு தாத்தா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் பழத்தை தொட்டான். தொட்ட உடனே அங்க அந்த பேய் வந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல, என்னோட பொருட்களை தொட்டா நான் தூக்கிடுவேன். என்னோட பசிக்கு இன்னைக்கு சரியான விருந்து. அம்மாடியோ, அவ்வளோ பயங்கரமான காடு இப்ப எங்க இருக்கு தாத்தா? அந்த காடு இருந்த இடத்துல தாண்டா இப்ப இந்த ஊரே இருக்குது. என்ன சொல்ற தாத்தா? தாத்தா, என்ன சத்தம்? எனக்கு பயமா இருக்கு தாத்தா. இது என்னோட காடு. என்னோட பொருட்களை தொட்டா நான் தூக்கிடுவேன்.